ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், சரிங்களா? ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் என்கிட்ட புக்ஸ் இல்லை சார், நான் புக்ஸ் எப்படி சார் கலெக்ட் பண்ணுறது? நான் ஸ்கூல் விட்டு வெளியே வந்து 10-15 வருஷம் ஆச்சு, நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, என்னால் அமௌண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியும் நம்மளால் புக்ஸ் வாங்க முடியல அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமான ஒரே சொல்யூஷனாக நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க. எடுத்தோடனே போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, நம்மளுக்கு எங்கே புக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முந்திரி கொட்டமாய் போய் பார்க்காம முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே போய் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதை பற்றி வீடியோ போட்டிருக்கோமோ அதையே ஃபுல்லாக பார்க்காம அதையே போய் திரும்ப அதே வீடியோலேயே கமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸி. ஆனால் அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல, ஏன்னா மோடி அளவுக்கு ட்ரம்ப் அளவுக்கு வந்து அவங்க பயங்கர பிஸி. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், என் லட்சியத்தை அடையணும், நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறணும், அப்போ தான் என்னைய 4 பேர் வந்து மதிப்பாங்க, நான் ஒரு 4 பேர் மதிக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லா வீடியோஸ், நம்ம கொடுக்குற வீடியோஸ், நம்ம கொடுக்குற கைடன்ஸை ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அப்போனா தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும்ப்பா. இல்லைனா நம்ம சொன்ன ரிசல்ட் வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம பொறுப்பாகாது, நிர்வாகம் பொறுப்பாகாது, சரிங்களா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டமில் நம்ம குரூப் 4க்கான பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் கிடையாது. ஸோ கிளாஸஸ் இருக்கும், பைலிங்குவலா, தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம், பிடிஎஃப் கொடுப்போம், அதுவும் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே பைலிங்குவலாக கொடுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான டெஸ்ட் வீடியோஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பிஒய்க்யூ, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அண்ட் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து குரூப் 4னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஓஎம்ஆர் எப்படி ஷேட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து நம்ம ஓஎம்ஆர் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஏ டு இசட் ஃபுல் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ வெறும் 100 ருபீஸ்க்கு நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. எந்த இடத்துலையும் எந்த அகாடமிலையும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட்டான, ஒரு குவாலிட்டியான, இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ச் வந்து 100 ருபீஸ்க்கு எந்த அகாடமிலையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? ஸோ பயன்படுத்துகிறவங்க வெற்றி அடையலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க, ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கிறவங்க இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்மளும் ஏதாவது வந்து ஒரு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ இந்த ஒரு டைம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேலே வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வரும், சரிங்களா? அது எந்த மாற்றமும் கிடையாதுப்பா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளி யாருமே கிடையாது. இந்த கதையை நம்ம ஸ்டடி பிளான் வீடியோவில் சொல்லியிருப்போம், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வரலாம். ஸோ ஹால் புக் பிடிஎஃப் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பிடிஎஃப், சரிங்களா? ஸோ அதாவது தமிழ் நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் நியூ புக், ஓல்டு புக், இது எல்லாமே. அடுத்து மேக்ஸில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக், தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். அடுத்து ஜிஎஸ்ல 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியிலேருந்து, பாலிட்டிலேருந்து, எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லா புக்ஸும் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம், இது எல்லாத்துடைய பிடிஎஃப்பும் நம்ம ஒரு டெலகிராம் சேனல் குரூப்பில் கொடுத்துருக்கோம், சரிங்களாப்பா? அந்த குரூப்புக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இப்போ தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு அஃபிஷியல் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்போம், டெலகிராம் ஐடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அஃபிஷியல் சேனல் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோக்குள்ளே போனீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் போனீங்கன்னா அது வந்து நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ், சரிங்களா? அஃபிஷியல் டெலகிராம் சேனல் குரூப். அதில் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கு அடுத்து அந்த இன்னொரு சேனல் லிங்க், ஸ்டடி மெட்டீரியல், டிகே ஸ்டடி மெட்டீரியல் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் போட்டிருப்பேன் அந்த குரூப்பில், ஓகேவாப்பா? நீங்கள் உள்ளே போனோன்னே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த சேனலுக்குள்ளே போனீங்க, அந்த ஸ்டடி மெட்டீரியல் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நான் சொன்ன இந்த புக் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த புக்கும் போய் என்கிட்ட இல்லை சார், எனக்கு வந்து கிடைக்கல சார், நான் வந்து அந்த மாதிரி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். இப்போ அப் டு டேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சார் இது ஓல்டு சிலபஸா, இது வந்து நியூ சிலபஸா, இந்த எடிஷன் வருமா,
இந்த ஆராய்ச்சிலாம் நீங்க பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ஆராய்ச்சி என்னன்னா, இந்த பாடத்த நம்ம எப்படி முடிக்க போறோம்? இந்த பாடத்துல என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாடம் எத பத்தி உள்ளது? இந்த ஆராய்ச்சி மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஆராய்ச்சி பண்ணா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். சரிங்களாப்பா? அதனால நம்ம குடுக்குறத நம்ம அப் டூ டேட்ல தான் குடுத்துருக்கோம். என்ன எடிஷன் தேவையோ, என்னென்ன அப்டேட் எது எப்படி எப்படி இருக்கணுமோ, ஓல்டு புக்னா எந்த எடிஷன், நியூ புக்னா எந்த எடிஷன்னு நம்ம பக்காவா தான் குடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க அதனால அந்த அளவுக்குலாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ண வேணாம். ஸோ டைரக்ட்டா நீங்க அதுலருந்து எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. சார் என்கிட்ட இல்ல சார். அப்ப இப்ப இதுலயுமே இன்னும் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் பிடிஎஃப் வச்சு நம்ம படிக்க முடியாது சார். கண்ணு வலிக்கும் சார். அப்படி இப்படிம்பாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம வந்து ஒரு லட்சியத்த அடையணும். நம்ம வந்து ஒரு கோல போய் நம்ம அடையணும், சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பல தடைகளையும், பல கஷ்டங்களையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். சரிங்களா? எல்லாமே இருக்கும். எல்லாமே வேணும். எல்லாத்தையுமே வந்து நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போமே தவிர, நம்ம நெனச்ச அந்த இடத்துக்கு நம்ம முடியாது. சரிங்களாப்பா? எதுவுமே இல்லேனாலும் ஜெயிக்கணும். அதுதான் வெற்றி. எல்லாமே இருக்கணும் சார். எல்லாமே இருக்கணும். எனக்கு லேப்டாப்லருந்து, டேப்லெட்லருந்து, எனக்கு வந்து புக்ஸ்லருந்து எல்லா அகாடமி புக்ஸ், எல்லா பப்ளிகேஷன் புக்ஸ் 6த்லருந்து 12த் வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக் எல்லா புக்ஸும் இருக்கணும். அப்பனா தான் நான் படிப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்னா, அது வந்து உண்மையான சக்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? எதுவுமே இல்லேனாலும் ஜெயிக்கணும். யாவை யாவும் இல்லார்க்கு இயையாத அப்படின்னா என்ன? அததான் நம்மளுடைய எல்லா கோட்ஸ்லயும் குடுத்திருப்போம். யாவை யாவும் இல்லார்க்கு இயையாத அப்படிங்கிற ஒரு கோட்ட நம்மளோட எல்லா பிடிஎஃப்ல இருந்தும் எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணுவோம். அந்த அந்த கோட்ட வந்து போடுவோம். ஏன் அத போடுறோம்? அந்த கோட்டோட மீனிங் என்ன தெரியுமா? எதுவுமே இல்லாத ஒருத்தனால தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கோட்டினுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ, அப்ப அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சார். என்கிட்ட இது இல்ல சார். என்ட்ட அது இல்ல சார். எனக்கு இது வரணும் சார். இப்படி இருக்கணும். மொதல்ல இது இல்ல, அது இல்ல. இதனால என்னால முடியல அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, என்னால முடியும். இருக்கிறத வச்சு நான் ஜெயிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு முதல்ல வாங்க. அதுக்காக இந்த மாரி சார் இந்த மாரிலாம் போய் ஜெயிக்க முடியும். ஏகப்பட்ட பேர் ஜெயிச்சிருக்காங்க. பிடிஎஃப் புக்ஸ மட்டும் வச்சு படிச்சு ஏகப்பட்ட பேர் போய் ஜெயிச்சிருக்காங்க. சும்மா கிடையாது. உங்களுடைய உழைப்பு தான் முக்கியம். நீங்க எப்படி உங்க உழைப்ப போடுறீங்கங்கிறது தான் முக்கியம். எங்க போடுறீங்க? அத நீங்க எப்படி போடுறீங்க? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களுடைய உழைப்பு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க மேல உங்களுடைய நம்பிக்கைய வைங்க. ஏன் நீங்க வந்து ஒரு புக்ஸ் மேலயோ, ஒரு அகாடமி புக்ஸ் மேலயோ, ஒரு பப்ளிகேஷன் புக்ஸ் மேலயோ நீங்க வைக்கிறீங்க? உங்க மேல நீங்க வைங்க. எல்லாம் இருந்தா அப்படியே படிக்க போறோம். இல்லையா தேடி படிக்க போறோம். அவ்வளோதான். அது போக நம்ம கிளாஸஸ் எடுத்து குடுக்குறோம். ஸோ கிளாஸஸ் பார்த்தாலே உங்களுக்கு முக்காவாசி உங்களுக்கு முடிஞ்சுச்சு அந்த பாடம். ஸோ கிளாஸ சரியா கவனிக்கிறவங்களே, உங்களுக்கு வந்து நீங்க புக்ஸ் இத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லப்பா. கிளாஸ சரியா கவனிச்சாலே போதும். அதுதான் சிம்பிள் ஷார்ட்கட். இது நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஷார்ட்டா படிக்கணும். நம்மளுக்கு டைமே இல்ல. நம்ம வந்து எப்படியாவது ஷார்ட்டா ஒரு 10 வார்த்தை படிக்கணும், போய் எக்ஸாம் எழுதிதான் பாஸ் ஆயிரணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. ஹார்ட் ஒர்க்குக்கு ஆல்ரெடி எதுவுமே கிடையாது. ஒரு வீடியோ 40 நிமிஷம் வருது. ஜிஎஸ்ல ஒரு லெசன் எடுத்திருக்காங்கன்னா, அந்த வீடியோவ 40 நிமிஷம் நம்ம பார்த்து தான் ஆகணும். எல்லாருக்கும் அது 40 நிமிஷம் தானே. அந்த 40 நிமிஷத்த நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்கங்கிறது தான் முக்கியம். அந்த 40 நிமிஷத்த ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல பாதியில டிஸ்ட்ராக்ட் ஆயி திரும்ப திரும்ப பார்த்தீங்களா? அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட்டு அத அப்சர்வ் பண்ணும்போதே, அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா உட்காந்து இத நம்ம படிக்கிறோம், இத நம்ம முடிக்கிறோம்னு கையில எடுத்து அத தொட்டு ஃபுல்லா முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ இங்க கொண்டு வாங்க. அத விட்டுட்டு நம்மளுக்கு இந்த சோர்ஸ் இல்ல, அந்த சோர்ஸ் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அந்த சேனல்குள்ள போங்க. கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்திருப்பேன். ஸோ அதுல உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இந்த டிகே மெட்டீரியல் சேனலுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான புக்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அண்ட் பேட்ச் அட்மிஷன் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் கீழ அதுக்கான டீட்டெயிலும் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த நம்பருக்கும் இப்போதைக்கு கால் பண்ண வேணாம். ஓகேவாப்பா? டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பா எங்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட். எந்த ஒரு நம்பருக்கும் நீங்க இப்போதைக்கு கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பேட்ச் ஒர்க்கு நெறைய ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கனால, இப்போதைக்கு நம்மளால கால் பிக் பண்ண முடியல. ஸோ என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல சார் பேசி தான் சொல்லணும் அப்படின்னா, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் பேட்ச் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த ஷெட்யூல் வந்து எப்படி வந்து முடிக்கணும். ஸோ ஷெட்யூல் 1 வந்து எப்படி முடிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா நான் ஒரு 11 மணி போல வரேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் சரிங்களா? அதுக்கான புக் சோர்ஸு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு விடுறேன். சரிங்களாப்பா? ஓகேப்பா. நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். தேங்க் யூப்பா.